ஓம் நம சிவாய. பிறகு யவக்ரீவனின் தந்தை அவ்விடம் வந்து இறந்து கிடக்கும் தம் குமாரனை பார்த்து புத்திர சோகத்தால் பெரும் கோபம் கொண்டு, சாப்பிய முனிவரே தம் மைந்தனை கொன்றவர் என்று சிந்தித்து சாப்பிய முனிவரிடம் சென்று, நீ என் புத்திரனை கொன்றதால் நீ உன் புதல்வனால் உயிரை இழப்பாயாக என்று சபித்துவிட்டு அந்த வனத்திலேயே தீ மூட்டி தன் மகனுடைய தேகத்தை தகனம் செய்தார். சிறிது காலம் சென்ற பிறகு சாப்பிய முனிவர் அந்த வனத்தில் சிறிது தூரத்தில் இருந்த தடாகத்திற்கு சந்தியாவந்தனம் செய்ய சென்றார். அப்போது மான் தோலை போர்த்திக் கொண்டு போனார். அவர் குமாரனான பராவசு முனிவர் யாகத்தை முடித்துவிட்டு அவ்வரசன் தானமாக கொடுத்த பலவகை பொருட்களையும் எடுத்துக்கொண்டு தம் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து சேர்ந்தார். அதற்குள் அவருடைய தந்தை சாப்பிய முனிவர் தம் சந்தியாவந்தனத்தை முடித்துக்கொண்டு மான் தோலை போர்த்திய வண்ணமே தம் இருக்கைக்கு திரும்பும் போது பராவசு அதை பார்த்துவிட்டு மான் என்றே சந்தேகித்து அந்த உருவத்தை நோக்கி அம்பெய்தார். அதனால் சாப்பிய முனிவர் மாண்டு விட்டார். பிறகு பராவசு தம் தந்தை இறந்து விட்டதை அறிந்து கொண்டு அன்றிரவே அவர் உடலை தகனம் செய்தார். பொழுது புலர்ந்ததும் பராவசு முனிவர் தம் சகோதரரான பாரத்வாஜ முனிவரிடம் சென்று தமது தந்தையை மிருகம் என்று கருதி பயந்து அஸ்திர பிரயோகம் செய்து கொன்றுவிட்டேன். அந்த தோஷ நிவர்த்திக்காக என்ன பிராயச்சித்தம் செய்யத்தக்கதோ அதை கட்டளையிட்டு என்னை அனுப்ப வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பாரத்வாஜ முனிவர், அந்தோ இந்த பெரும் பாவத்தை நீக்க நீ வல்லவன் அல்ல. நீ இங்கேயே இரு. நான் உனக்காக வனத்திற்கு சென்று அகோரமான தவம் இயற்றி உன் பிரம்மஹத்தி தோஷத்தை ஒழிப்பேன் என்று கூறிவிட்டு வனத்தை அடைந்து கடுந்தவம் செய்து பிரம்மஹத்தியை ஒழியச் செய்து சிறிது காலத்தில் தம் சகோதரனின் ஜாகையை அடைந்தார். அவரை கண்டதும் பராவசு முனிவர், அடே துஷ்டா, தந்தையை கொன்று தவம் செய்ய சென்ற நீ என் இருக்கையினுள்ளே நுழையாதே, வெளியே போய்விடு என்று கூச்சலிட்டார். பாரத்வாஜ முனிவர் ஒன்றுமே சொல்லத் தோன்றாமல் ஸ்தம்பித்து நின்றார். அப்போது அரசனின் படை வீரர்கள் அதை அறிந்து பாரத்வாஜ முனிவரை கட்டி இழுத்து கொண்டு போய் நரஹத்தி செய்தவன் என்று பலவாறு அவரை துன்புறுத்தினார்கள். அவர் மகா ஞானியாகையால் சிறிதும் கோபம் கொள்ளாமல் தன் கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி குவித்து, இந்திரா, அக்னி, வருணா, தேவர்களே, நான் என் தந்தையை கொன்றிருப்பேனாகில் மகா பாபியாகிய என்னை நீங்களே கொன்றுவிடுங்கள். அவ்வாறில்லை என்றால் அமிர்த தாரைகளால் என்னை நனைத்து குளிர்ச்சியூட்டுங்கள். நான் இதுவரையில் காலகாலத்தில் ஹோமம் செய்து பெரியோருக்கு துண்டும் செய்தும் இருந்தால் இப்போது இறந்த சாப்பிய முனிவரும் யவக்ரீவ முனிவரும் உயிர் பெற்று வரட்டும் என்று பிரார்த்தித்தார். தேவர்கள் அவருக்கு அனுகிரகம் செய்ய வேண்டி காட்சியளித்து திவ்யமான அமிர்த துளிகளால் பாரத்வாஜரை நனைத்து அவரது உடம்பில் பட்ட காயங்களை விலக்கி சாப்பிய முனிவரையும் யவக்ரீவ முனிவரையும் மீண்டும் உயிர் பெற்று வரச் செய்தார்கள். பாரத்வாஜ முனிவர் மகிழ்ச்சியுடன் தம் இருக்கையை அடைந்தார். காமத்தால் இத்தகைய தீமைகள் எண்ணற்றனவாக நிகழ்ந்துள்ளன. ஓம் நம சிவாய.